உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரின் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக, விசேஷமாய் நித்திய ஜெப வீட்டு மக்களோடு இருப்பதாக. இன்னைக்கு லைவ் சேனல்ல பார்த்து கொண்டிருக்க மக்களோடு உங்களுக்கு ஆண்டவருடைய சமாதானம் பெருகுவதாக. நான் முந்தா நாள் இரவு ட்ரெயினில் போனேன். ட்ரெயினில் போக வேண்டிய சூழ்நிலை, போக வேண்டிய ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். 3 நிமிஷம் லேட்டு. ட்ரெயினை விட்டுட்டு அடுத்து ஒரு 4000 ரூபா செலவு பண்ணி அடுத்த ட்ரெயினில் போனேன். ஃப்ளைட் டிக்கெட் 8000 ரூபா 9000 ரூபா தூக்கம் கட்டு போகுது. 3 மணிக்கு காலையில் எழுந்திருக்கணும். அதனால் ஆனால் ஆண்டவர் கிருபையாக நல்ல ஒரு பெர்த்து செகண்ட் ஏசி கொடுத்தார். ரொம்ப கிருபை. ட்ரெயினில் எவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, கொடுத்தாரு. ஆனால் அதனால் வாக்குத்தத்த செய்தி நேற்று 1ஆம் தேதி 3 சர்வீஸ் கேன்சல் பண்ணியிருக்கேன். காலையில் 5 மணி சர்வீஸ், பகலில் ஒரு சர்வீஸ், சாயங்காலம் ஒரு சர்வீஸ், 3 சர்வீஸ் இல்லை 4 சர்வீஸ் வரும் 1ஆம் தேதி. அது கேன்சல் பண்ணக்கூடிய இல்லாமல், ஆனால் ஒரு பெரிய ஸ்டுடியோ ஒன்று திறப்பதற்கும் அங்கே மக்களுக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தியை கொடுப்பதற்கும் ஒரு பெரிய ஸ்டுடியோ திறந்து வைத்து அவளுக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தியை கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இருந்தாலும் வந்த 1ஆம் தேதி சர்வீஸ் போயிடுச்சு. அதனால் நேற்று 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை என்னப்பா எனக்கு சொல்லுங்கன்னு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு பைபிளை திருப்பினேன். பைபிளை திருப்பப்போ ஏசாயா 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஆண்டவர் படிக்க வச்சார். படித்த எப்ராயிமே எப்ராயின் வெறியனின் பெருமையான கிரீடத்திற்கு 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை பாருங்களேன். சூப்பர். பெருமையான கிரீடத்திற்கு பெருமை என்ன கூடாது, மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. இதை தான் இன்றைக்கி இப்போ அங்கே ஐயாட்ட கேட்டோம். அவர் பெர்மிஷன் கொடுத்தவொடனே இங்கே வர்றதுக்கு ஒரு பெர்மிட் கொடுத்தவொடனே சரி அடுத்து என்ன பேசினாலும் நான் இது வாக்குத்தத்தை நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை பேசுவோன்னு திங்க் பண்ணேன். அந்த மெசேஜ் முடிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே, அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு காட்டில் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறுத்தை கலடா பண்ணுது. காலையில் டிவியில் டிஃபன் 7 மணி 7:45 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றப்ப பார்த்தேன். ஏதோ ஒரு சிறுத்தை கலடா பண்ணுது. அதை பிடிப்பதற்கு கூடு வச்சுருக்காங்க. 4 கூடோ 5 கூடோ. இப்போ உங்களோடு பேசுகிறவர் நேற்று ராத்திரி யானையை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஜூவில் இல்லை, ஃபாரஸ்டில். முன்னால் போனால் தூக்கி போட்டு ஒரே அப்படி தூக்கி மேலே போட்டு ஒரு எத்தோம். ஆனால் அதுவும் பக்கத்தில் வராது, இவங்களும் பக்கத்தில் போகக்கூடாது. 2 பேருக்குள்ள சட்டம் தான். அதுவும் இங்கே மனுஷன் இருக்கான்னு தெரியும், வராது. இதுக்கு யானை அங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும். யானை இருக்குது, சிறுத்தை இருக்குது, புலி இருக்குது. இங்கே புலி இருக்கும், கரடி இருக்குது அவங்க ஊரில், சீட்டா ஃபைட் இருக்குது, எல்லாமே இருக்குது அவங்க ஊரில். அவர் இருக்க ஊரில் இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் ஈரோடில் இறங்கி அந்தியூர், வீரப்பன் சந்தனக்காடு சந்தனக்கட்டை கடத்தல் வீரப்பன் இருந்த பகுதி. அவர் ஊர் அந்தியூர், அவங்க ஊர் கீழ் கிராமம். அங்கேருந்து மேலே 30 கிலோமீட்டர் போகிறோன்னா தாமரை குளம்னு ஊர் இருக்குது. ஏடிபியில் ஒரு ஹோட்டலில் போன வாரம் தோசை, போன வாரம் ட்ரெயினில் போகிறப்போ ஆனியன் ரவா வாங்கிட்டு வான்னு, ஆனியன் ரவாவும் 2 இட்லியும் வாங்கிட்டு வந்தார். எவ்வளோ பில்லுன்னு கேட்டேன். 350 ரூபான்னாரு, 350ன்னாரு. அதனால் இப்போ முந்தா நாள் போகிறப்போ வீட்லேயே தோசை வாங்கிட்டு போயிட்டேன். 350 ரூபா அதுக்கு வீணாக போச்சு, உடம்பும் கெட்டு போகுது, காசு வீணாக போகுதுன்னு. அதே தோசை அவங்க ஊரில் போய் சாப்பிட்டா 35 ரூபா. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ நல்லாயிருக்கும். அது அந்த ஊருக்கு பேர் தாமரை குளம்ன்ற பெயர். தாமரை குளம். அங்கேருந்து மடம்ங்கிற ஊர் இருக்குது. அவர் தேவர்மலைங்கிற ஊரில் இருக்கார். பர்கருங்கிற ஒரு கிராமத்தில் ஊழியம் பார்க்குறாரு. ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸு தான் போகும். 5 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாது, பஸ்ஸு ஓடாது. காட்டு மிருகங்கள் நடமாடும் பகுதி. அவங்க வாழ்கிற இடத்துல நம்ம போய் இருந்து அதை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அந்த இடத்துல தான் ஒரு மிஷனரியாக இருக்கிறாரு. அந்த இடத்துல NMSI நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாங்கிற 125 வருஷம் உள்ள ஒரு மிஷன் ஸ்தாபனத்தில் அவர் மிஷனரியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு 18,000 ரூபா 30,000 ரூபா சேலரி கொடுப்பாங்க மிஷனில். அவர் விசுவாசத்தோடு ஜெபித்து அந்த மக்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் மிஷன். பொதுவாக அப்படிப்பட்ட ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ரொம்ப கரெக்டாக பண்ணிச்சு. ஒரு கூண்டு வச்சாங்க. அந்த கூண்டுக்குள்ளே சிங்கம் மாட்டிக்கிட்டு. இப்போ எங்கே மாட்டிக்கிட்டு சிங்கம்? கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு. கூண்டுக்குள்ளே மாட்டினதுக்கு அந்த சிங்கத்தால் வெளியே வர முடியல. வெளியே வர முடியல. மான் வந்துச்சு. மானே நீ இந்த கூட்டை திறந்து விடு, நான் வெளியே வந்து உன்னை பாதுகாத்துக்கிறேன்னு சொல்லிச்சு. மான் சொல்லிச்சு அது முடியாது, ஓம் புத்தி நாய் வாழை மட்டை வச்சு திருப்ப முடியாது, ஓம் புத்தி எவனும் அழிக்க முடியாது, நீ 3 நாள் தீவனம் இல்லாமல் இருக்கிற, வந்தோடனே நான் தான் உனக்கு பலி போடான்ட்டு போயிடுச்சு. மானுக்கு போயிட்டு ஒரு குதிரை வந்துச்சு, குரங்கு வந்துச்சு, மங்கி வந்துச்சு. மங்கி கேட்டுச்சு. மங்கிட்ட கேட்ட நானே வில்லங்கம், நானே யார் பிடிக்கலையே அவங்கள அடித்து உடச்சி பிச்சு பிடுங்கிறாள். குரங்கு புத்தி எனக்கு சும்மா இருக்க மாட்டேன். ஆனால் நீ வெளியே விட்டால் முதல்ல நீ ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவ. எப்படின்னா அந்த குரங்கு வந்து மேலே உட்காந்துருக்கப்போ மரத்தில் உட்காந்துருக்கப்போ சிங்கம் ஏறாது. இப்படித்தான் பார்த்தோன்னா பொத்துன்னு விழுந்துடும். இது இயற்கையின் அமைப்பு. சிங்கமும் புலியும் அப்படி குரங்கு அப்படி பார்க்குமா, 2 மரம் ஏறாது. பூனை வகை ஏறாதான்,
இது என்னது நம்ம புலி. ஆனால் பூனை அழகாக மரம் ஏறும், இது மரம் ஏறாது. இப்படி பார்த்த உடனே அது பொத்துரு கீழே விழுந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அந்த கறி. கடவுளுடைய அமைப்பை பாருங்கள். அது சொல்லுது அது முடியாது போ நீ உள்ளே இருந்துட்டு அந்த குரங்கு போயிடுச்சு. அந்த குரங்கு போனால் அங்கேருந்து ஒரு ஆடு வந்துச்சு. அந்த ஆடு ஒரு வரையாடு நீங்கள் அந்த வால்பாறை போயின்னா 9வது ஹேர் பின் பெண்டில் அந்த வரையாடு நிற்கும். அந்த நம்ம ஆட்டை மாதிரி இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். மான் டைப்பில் இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மான் கறியும் நல்லாயிருக்கும், வரையாடு கறியும் நல்லா இருக்கும்பாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தது இல்லை, ஏன்னா நான் கறியே ரொம்ப விரும்புறதில்லை. அப்படி அந்த வரையாடு வந்துச்சு. அது நம்ம வரையாடே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. எனக்கு உறங்கிடுச்சு. நான் திறந்து விட்டேன். நான் வந்தோன்னே இல்லை நான் 3 நாள் பசியாக இருக்கேன், செத்து போவேன், தயவு செஞ்சு நன்றி உள்ள மனிதனாக மாறு, நான் எனக்கு நன்றி செய், நான் உன்னை விட மாட்டேன் தொட மாட்டேன்னு ரொம்ப கெஞ்சி உடனே வரையாடு திறந்துச்சு. சிங்கம் வெளியே வந்தேனே, இப்போ நீ தான் முதல் பலிகடான்னுச்சு. 3 நாளாக சாப்பிட நான் உன்னை சாப்பிட போகிறேன். என்னடா அது அநியாயமாக இருக்குது. ஏதோ போனான்னு திறந்து விட்டா என்னையே சாப்பிட்றீங்க, எப்படி இது நியாயம்? அது எப்படி ஒத்துக்க முடியும்? இல்லை நான் உன்னை சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குது, நான் 3 நாளாக நான் புல் சாப்பிட்ற ஆள் இல்லை, நான் நிச்சயமான அது எப்படியா வாயா 2-3 பேர்கிட்ட பஞ்சாயத்து போவோம், 2-3 பேர்கிட்ட போய் பஞ்சாயத்து கேட்போன்னு முதல்ல போய் ஒரு புலிகிட்ட கேட்குது. அந்த புலி என்ன புலி இல்லைன்னா புலி சொல்லுது என்ன பிரச்சனை. அப்போ சிங்கம் சொல்லுது நான் கூண்டுக்குள்ளே இருந்தேன், அந்த மான் வந்துச்சு அது திறக்கலை, குரங்கு வந்துச்சு திறக்கலை, அடுத்து என்ன வந்துச்சு இந்த அம்மா இவர் வந்தார் திறந்து விட்டார், இப்போ நான் புல் சாப்பிடாத ஆள், ஃப்ரெஷ்ஷாக கறி ரத்தம் வடிய சாப்பிட்ற ஆள், இப்போ எனக்கு பசிக்குது நான் சாப்பிடணுமா வேண்டாமா? தோத்திரம் நீ சாப்பிட வேண்டியதான், உனக்கு தான் அவன்னு சொல்லிட்டு புலி போயிட்டு இல்லை புலி அடிக்கும் அது. இப்போ மானுக்கு இன்னும் அந்த வரையாடுக்கு இன்னும் என்னையா இது நியாயம் சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனால் அங்கேருந்து ஒரு கரடி வந்துச்சு. அந்த கரடியை பார்த்து கரடி இது என்ன நியாயம் இன்னொன்னே உடனே சிங்கம் கதையை சொல்லுது. கதையை கேட்டோன்னே 2 பேரும் சொல்கிறாங்க. கரடி சொல்லுது உண்மைதான், நீ எங்களுக்கு தான் மாமிசம், எங்களுக்கு தான் உணவு, சாப்பிட்றது தப்பில் சாப்பிடுங்க தலைவர்னு அதுவும் சொல்லிட்டு போயிட்டு. இப்போ யார் காப்பாற்றுவாங்கன்னு அது அப்படியே மேலே நோக்கி பார்த்துக்கிட்டே நிற்கிறப்போ அங்கே ஒரு ஆமை வருது. ஆமை தெரியும்ல, அந்த ஆமை ஓடு அது அப்படியே நல்ல பெரிய ஆமை. நான் அந்த கடந்த நாட்களில் ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு மலேசியாவுக்கு இப்போ போட்டு விழுந்து 100 பேர் செத்து போனான் பாருங்கள் போன வாரம். அந்த ஊருக்கு போன வருஷம் நாங்கள் டூர் போயிருந்தோம், அதே ஏரியில் செத்து போனான். அங்கே ஒரு ஜூவில் ஆமையை பார்த்தோம், விதவிதமான ஆமை, எவ்வளோ பெரிய அந்த டேபிளை விட பெரிய ஆமை பார்த்தோம். அதே மாதிரி ஆமை வருது. அந்த ஆமைகிட்ட சொல்லுது என்ன பண்ணலான்னு. ஆமை சொல்லுது என்ன நடந்தது எனக்கு புரியலையேங்குது. ஆமை திரும்ப சொல்லுது இல்லை எனக்கு புரியலையேன்னு. ஆமை சொல்லுது திரும்பவும் சொல்லுது எனக்கு புரியலையேங்குது. இல்லை புரியலன்னு அந்த சிங்கம் கூண்டு பக்கத்தில் போயின்னு இந்த கூட்டுக்குள்ளே நான் போனேன்னா அது மூடிக்கிட்டு அது மூடின உடனே யாரும் காப்பாற்றலை, 3 நாள் பசியாக இருந்தேன், இந்த ஆடு தான் காப்பாற்றுச்சு, அப்போ இப்போ ஆடை சாப்பிட போகிறேன், நியாயமா தப்பா ரைட்டான்னு சொல்லு. இன்னும் எனக்கு புரியலையேன்னு சொன்னது ஆக்ஷனில் போய் காட்டுது. கூண்டை திறந்து கூண்டுக்குள்ளே போய் நின்று சொல்லுது. சொல்கிறப்போ ஆடை கூப்பிட்டு பூட்டி இருந்துருச்சு. இப்போ எங்கே போயிட்டு சிங்கம்? இதுதான் பெருமை. ஆண்டவற்றை யார் பெருமையாக நிற்கிறோமோ அவர் யாக்கோபு 4:6 பெருமை உள்ளவருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார், உயர்த்துகிறார்னு யாக்கோபு 4:10 சொல்கிறார். லூக்கா 14:11 சொல்கிறார் தன்னைத்தான் தாழ்த்துகிறவர். மத்தேயு 23:12 தன்னைத்தான் தாழ்த்துகிறார். அது ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பில் இயேசு கிறிஸ்து பேசுகிறார், ஒரு கிளர்ச்சி மீட்டிங்கில் பேசுகிறார். பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பில் பேசுகிறார் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையேங்கிறார், இவனை தாழ்த்தி ஒப்புக்கொடுறார் அப்போ தாண்டா வாழ்வுங்கிறாரு. ஒருத்தன் விருந்து போகிறான், விருந்து வீட்டில் போய் முதல்ல இடத்துல விஐபி இருக்கார், மோஸ்ட் விஐபி இருக்கார், அடுத்து விஐபி, அடுத்து சாதா, அடுத்து ஏழை மக்களுக்கு 4 இடத்துல உணவு. இவன் போய் மோஸ்ட் விஐபியில் உட்காந்துடுறான். அவனை கூப்பிட்டு சொல்கிறார் இல்லை அந்த 7 இடத்துல போய் உட்காரு, நீ கூப்பிட்டுவேன், நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது, நீங்கள் அங்கே போய் உட்காரணும்னு உட்கார வச்சா அதில் தாண்டா இருக்குது பெருமை, நீ பெருமைப்படுத்தக்கூடாதான்னு லூக்கா 14:11 சொல்கிற உணவை பற்றி சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டவற்றை எப்படிப்பட்ட மக்களாய் பெருமை உள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்தில் ஊசியா ராஜான்னு ஒரு ராஜாவை பார்க்குறோம். கடவுளுக்கு ஏற்ற மனிதனாய் உண்மையான ஊழியக்காரனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டோடைய சன்னிதானத்தில் பலி செலுத்த அவன் பலி செலுத்த ஆரம்பிக்கிறப்போ ஆசாரிகள் அது எங்க வேலை, தூபம் காட்டுற வேலை நீங்க காட்ட வேண்டாங்கிறப்ப போடா தள்ளி போடா, நான் ராஜா, நான் தாண்டா பலி செலுத்துவேன்னு சொல்றான். அவனை உயர்த்துவது அவன் தலையில வெண்குஷ்டம்
எல்லாம் லேவியராகும் 13ஆம் அதிகாரம், குஷ்டம் வந்தா தீட்டு தீட்டுன்னு கத்தணும். அவன் ராஜாக்குடைய கல்லறை இடம் கிடைக்கல, வெளியே போடப்பட்டான். 2 நாளாக 33ஆம் அதிகாரத்தில் மனோசிங் ஒரு ராஜாவை பார்க்குறோம். பொறுமுள்ளவனாக இருக்கிறான், அகங்காரம் பிடிச்சவனாக இருக்கிறான். எல்லாரும் சொல்கிறாங்க, கடவுள் சொல்ல ஹோ நான் ராஜாங்கிறான். ஆனால் அவனுக்கு வேதனைகள் வர்றப்போ, எதிரிகள் அவனை நெருக்கப்படுறப்போ, சங்கிலினால் கெட்டப்படுறப்போ, அவன் நெருக்கப்படுகையில் 2 நாளாக 33:12 சொல்கிறார், அவன் நெருக்கப்படுகையில் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறான். எந்த மனிதன் அவரை நோக்கி கெஞ்சுகிறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை. தன்னை தாழ்த்தி, அதுதான் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த 100க்கு அதிபதி என் வீட்டில் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், ஏசுகிட்ட போய் சொல்லுங்கப்பாங்கிறாரு. ஏசு வா நம்ம போவோம் வீட்டுக்குன்னு ஏசு வந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவன் சொல்கிறான், நீ என் வீட்டுக்கு வர பாத்திரம் இல்லை. பெரிய பணக்காரன் சொல்கிறான், நீங்கள் என் வீட்டுக்கு வர வேண்டாம்பா, ஒரு வார்த்தை சொல்லும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அதுதான் மத்தேயு 7:7 சொல்கிறாரு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள். கேட்கிறது எப்படி கேட்கணும்? பெருமையாக என்ன பண்ணக்கூடாது, கடவுள்கிட்ட தன்னை உணர்ந்து, தன் பிழைகளை உணர்ந்து, பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. இளையகுமாரன் கேட்கிறான்ல, தகப்பனே உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். உன் வேலைக்காரன் என் பிள்ளை நேரத்துக்கு வந்தாயா? வேலைக்காரின் ஒருவனாக அந்த ஏழை பெண் இயேசு முன்னால வர பயப்படுறா. ஏன்னா பாவம் செஞ்சிட்டா. பின்னால வஸ்திரத்தை தொட்டா இன்னொரு ஏழைத்தா. அதே லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பாதங்களை முத்தமிட்டு கழுவுறா. அந்த கழுவுறப்போ அந்த கண்ணீரினால் கழுவி தலைமுடியினால் துடைத்து அபிஷேகத்தினால் இயேசுவின் பாதங்களை தைலத்தினால் நிரப்புறப்போ அவளுக்கு இனி உன் பாவங்கள் மன்னிக்கப்படுற ஒரு வாழ்க்கை கிடைச்சது. எப்போ நம்ம ஆண்டவற்றை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோமோ, பாவத்தினால அங்கே சிகரெட் பிடிப்பால் லங்ஸு கெட்டு போகுது, குடிக்கிறதுனால லிவர் கெட்டு போகுது, பொய் சொல்றதால கேடு வருது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் சொல்லுது. ஒருவேளை எனக்கு இவ்வளவு வேதனை, என் வியாதிக்கு காரணம் என்ன? தன்னை உணர்ந்து ஆண்டவருடைய சரீரத்தில் இங்கே ஒப்பு கொடுக்கிறப்போ, ஆண்டவர் நிச்சயமா உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்போ, எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டார். காலையில் ஒரு சர்ச்சில் சாட்சி சொன்னார். பேரல் அட்டாக்கு எங்கெங்கேயோ போனாங்க, முடியல. அவங்க ஊரில் நடந்த பேரல் அட்டாக், கையால் விழுந்து போச்சு. கடைசியாக இயேசுட்ட வந்தாங்க. இயேசு மூலம் எல்லா மக்கள், திருச்சபை மக்கள்லாம் ஜெபம், நான் ஜெபம் பண்ணேன்னு அவர் சொல்லவே இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஒரு ஹீலிங், இன்னொரு மனிதனுக்கு ஹீலிங் கிடைக்கணும், கிடைச்சிருச்சு. நீ ஏன்டா அந்த சர்ச்சைக்கு போடணும், கொண்டு சொந்த ஊரில் எங்கேயோ விட்டுட்டாங்க, சர்ச்சைக்கு வர முடியாமல் 6 நாளில் செத்து போனான். இதுதாங்க இயேசு. அந்த இயேசு உயிர் உள்ளவருங்க, அவன் நித்திய ராஜாங்க, நீ பர்மனன்ட் ராஜாங்க. ஏசாயா 9:6 சொல்லுது, அவன் நித்திய ராஜா. அந்த ராஜாட்ட நீங்க கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டுட்ட தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். ஏசாயா 28 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேற்று உடனே அதுக்கு ஒரு மெசேஜ் அப்போவே எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதை பேஸ் பண்ணி அந்த வசனங்களை எழுதினேன். ரொம்ப வித்தியாசமாக ஆண்டவர் ஒரு மெசேஜ் கொடுக்காம எனக்கு ஒரு நீ எப்படி வாழணுங்கிறத எனக்கு சொல்கிறார். பொதுவாக சில நேரத்தில் பெருமை நம்மளை ரொம்ப அடிக்குது. அதனால தான் நம்ம வாழ்க்கை முன்னேற முடியாத நிலைமையில் இருக்கிறோம். ஆண்டவர் எப்போவுமே நம்ம பெருமையை விட்டுட்டு நமக்கு என்ன செய்தார், நமக்கு என்ன பண்ணார், அதை நினச்சி நம்ம போகிறப்போ நிச்சயமாக ஆண்டவர் நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஏன்னா வேதமே கடவுள் ஒருவர், அது கொப்பாக இருக்க 2வது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறோட புறத்தில் அன்பு கூறு, லவ். 2 கட்டளைகள் தான் மனுஷனுக்கு கொடுத்தது. SMS ஆக்கி இயேசு கொடுத்துட்டார். விபச்சாரம் செய்யாது, ஒருத்தர் மனைவியை கெடுக்கக்கூடாது, அது விபச்சாரம். திருடக்கூடாது. ஒருத்தர் வாங்குற சம்பளத்தை நான் திருடிட்டு அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? ரேஷன் கடையில் ஒருத்தர் வாங்கி ஜாமான் வச்சார், ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அவர் உள்ளே போயிட்டு வெளியே வந்த போனோம், மூட்டையை தூக்கிட்டு போயிட்டான். மூட்டையை தூக்கிட்டு போனோம், கல்ரா ஹாஸ்பிட்டல் மனையில் போய்கிட்டு இருக்கிறான். அதை போடுறா ஓடுறா பிடுறான்னு அவன் அதுக்குள்ளே போயிட்டான். திரும்ப அடுத்த மாதம் ரேஷன் வாங்க வந்தான். இந்த தூக்கிட்டு போனவன் அன்னைக்கு வாங்கி வச்சிருக்கான். கடன் கொடுத்தவன், பறி கொடுத்தவன் வந்து நிற்கான். அப்போ ஒருத்தன் சொன்னார், போன வாரம் இருந்தாடா தூக்கிட்டு போனான், இப்போ வச்சுட்டு அவங்க நிற்க, நீ தூக்கி போயிடுறா, சரியாயிரும், பேலன்ஸ் ஆயிரும், எடைக்கு எடை சரியாயிரும். அவன் சொல்கிறான், வேண்டாம்
ஏன்னா போன மாதம் முழுவதும் என் பிள்ளையுடைய பட்னி, என் பிள்ளையுடைய பசி இல்லாத குறை அழுதது. நான் தூக்கிட்டு போனால் இந்த மாதம் அவன் வீட்டில் அந்த பசி பட்னி வரும். அது வேண்டாம், அது வேண்டாம். இந்த மாதம் எனக்கு தான் கடவுள் தருவார். இதுதான் லவ், இதுதான் வேதம், இதுதான் தாழ்மை. சும்மா தாழ்மைன்னா ஐயோ இப்படி இப்படின்னு சிலர் ஃபிலிம் காட்டுவோம். தாழ்மைன்னா ஆக்டிவிட்டீஸ், எப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய செயல்பாடு. கடவுள் செயல்பாட்டை விரும்பும் ஆண்டவர். செயல்பாட்டு ஒரு ட்ரெயினில் ஒரு அம்மா போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் பெரிய கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சா பெரிய கம்பெனின்னு ஒரு கம்பெனி சொல்கிறாங்களே, நிறைய கம்பெனி இந்தியா ஃபுல்லாக அமெரிக்காலாம் இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி, மைக்ரோசாஃப்ட் மாதிரி இன்னொரு கம்பெனி, பெரிய கம்பெனி. அதுதான் அதோடைய ஓனரம்மா அந்த ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்காங்க. டிடிஆர் வராரு, டிக்கெட் செக் பண்ணிக்கிட்டே வராரு. சீட்டுக்கு அடியில் ஒரு பிள்ளை படுத்து கிடக்கு. 11 வயசு 12 வயசு பெண் பிள்ளை சீட்டுக்கு அடியில் படுத்து கிடக்குது. கூப்பிடுறார், டிக்கெட் எங்கங்கிறார். இல்லை இறங்குங்கிறார். அப்போ அந்த அம்மா அது சொல்லுது, ஐயா இறக்காதீங்க, என்கிட்ட காசு இல்லை, டிக்கெட் எடுக்கலை, வழி இல்லை, போய்கிட்டு இருக்கேன். கெஞ்சுது. இல்லை டிடிஆர் இல்லை, டிக்கெட் எடுத்தே ஆகணும், இல்லை இறங்குன்னு அவர் டியூட்டி அவர் செய்கிறார். அப்போ இந்த அம்மா ஐயோ பாவம் விட்டுருங்க, பெண் பிள்ளை போய்கிட்டோம். இல்லைம்மா, இதே மாதிரி பிள்ளைங்க சின்ன வயசில் தப்பு பண்ணால் வாழ்க்கை முழுதும் என்ன பண்ணோம், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். தப்பை கண்டிக்கலைன்னா நம்ம தேர மாட்டோம். அந்த பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கா, கண்டிப்பாக தப்பு செய்கிறா, அது டிக்கெட் இல்லாமல் வரக்கூடாது, நம்ம தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அவர் சொல்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்லுது, தன்னுடைய பையில் இருந்து காசு எடுத்து அந்த அம்மாவுக்கு கொடுக்குது. தன் பையை திறந்து அதுக்கு ஒரே டிக்கெட். அவர் ஒத்துக்க முடியாதுங்கிற, உங்களுக்கு தேவை டிக்கெட் காசு, அதை நான் கொடுத்துறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. டிக்கெட் காசு வாங்கியாச்சு. டிடிஆர் போயிட்டார். அந்த பொண்ணு சீட்டு கீழே உட்காந்துருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன் வருது. குறிப்பிட்ட ஸ்டேஷன் வந்தாலும் அந்த அம்மா இறங்குறாங்க. இறங்கி அந்த அம்மாவுக்கு 10 அடியாட்கள், பெரிய லக்ஸரி கார், 3.5 கோடி கார், அந்த இது என்ன பென்ஸ் கார் வந்து நிற்கிது. அப்படியே கப்பல் மாதிரி இருக்குது. அந்த கப்பலில் போய் நிற்கிது. அந்த அம்மா உட்காரப்போ இந்த பிள்ளை கார் பக்கத்திலே போக முடியாது. கார் பக்கத்தில் போய் இதே டிக்கெட் வாங்கின பிள்ளை நிற்கிது. அந்த டிரைவர் அடித்து விரட்டுறான். அடித்து விரட்டுறப்போ அந்த அம்மா பார்க்குது, என்னென்னு அதே பாப்பாவாச்சா, டிக்கெட் கொடுத்த பாப்பாவாச்சா, என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சுங்கிறப்போ அந்த அம்மா பொண்ணு சொல்லுது, எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, வாழ்க்கையில் இடம் இல்லை, எனக்கு படிக்க வசதி இல்லை, உண்ண உணவு இல்லை, உடுத்த ட்ரெஸ் இல்லை. உடனே அந்த அம்மா தன் காருடைய பின் சீட்டில் ஏற்றிக்கிட்டு ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுது. ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஹாஸ்டல் வார்டன்ட்ட சொல்லுது, இவளுக்கு எவ்வளோ ஃபீஸோ நான் கொடுக்குறேன், என்னுடைய மகா மாதிரி என்னையை கார்டியனாக போட்டு நீங்கள் அவன் நம்ம பிள்ளையை நீங்கள் சேர்த்துக்கோன்னு. இந்த அம்மா கார்டியனாக பெரிய கோடீஸ்வரி, உலக அளவில் பெரிய பணக்காரி. இந்த அம்மா போடுறாங்க, வாரம் வந்து பார்க்குறாங்க. அப்புறம் நாளடியில் கொஞ்சம் வாரம் வந்தது, மாதம் ஒரு தடவை வருது, மாதம் ஒரு தடவை வந்து வருஷம் ஒரு தடவை வருது. கொஞ்ச நாள் அந்த பிள்ளையே மறந்து போச்சு இந்த அம்மாவுக்கு. நீண்ட நாள் 26 வருஷம் ஆச்சு. இந்த அம்மா அமெரிக்காவில் ஒரு இடத்துல போய் அமெரிக்காவில் ஒரு சொற்பொழி வாற்ற நிற்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்து ஒரு அம்மா சொற்பொழி ஆற்றப்போ ஏதோ ஒரு பொண்ணு உங்களை பார்க்கணும்னு நினைக்குது, துடிக்குது, உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்குது. 26 வயது நிரம்பிய வாலிப பெண் உங்களை பார்க்கணும்னு நினைக்குது. அந்த அம்மா வர சொல்லுங்கிறாங்க. வர சொல்லி பார்க்குறப்ப அந்த அம்மா என்னை உங்களுக்கு தெரியுதா, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா, இத்தனை வருஷத்துக்கு முன்னால் இந்த ட்ரெயினில் எனக்கு டிக்கெட் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்புறம் உங்களுடைய சொந்த காரில் ஏற்றி கொண்டே இந்த ஹாஸ்டலில் என்னை படிக்க வச்சிங்க. நாங்கள் படித்த கல்லூரி படிப்பை முடித்து கம்ப்யூட்டர் லைனில் டெக்னாலஜியில் பெரிய ஆளாகி எனக்கு ஒரு வருஷத்துக்கு 3.5 கோடி ரூபா எனக்கு சேலரி, நீங்கள் எனக்கு கொடுத்த மாதிரி இன்றைக்கி நான் 65 பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பொண்ணு சொல்லிச்சான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் தன்னை தாழ்த்துதல். கடவுள் முதல்ல நான் ஜெபம் பண்ணுறப்ப சொன்னேன், ஒருத்தர் அன்னைக்கு அவர் கடவுளை வழிபடுறப்போ பார்த்தேன். 4 நாளாக வாக்கிங் போயிட்டு வர்றேன். எங்களுடைய ரயில்வே கேட் ரிப்பேர் இன்னொரு வழியாக வர்றேன். எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு அம்மா காலையில் வந்து இப்படி நிற்கிது. நான் வர்ற டைமுக்கு என்னையை பார்த்தில்ல, இப்படி பார்த்தா அது என்ன இருக்குதுன்னு பார்த்தா அங்கே ஒரு வேப்ப மரம் நிற்கிது. ஒரு சிலர் கோயிலை பார்த்து நிற்பாங்க. கல்கட்டாவுக்கு போனீங்கன்னா ஒரு சிட்டியில் சவுத் சிட்டின்னு ஒரு சிட்டி இருக்குது, எல்லோரும் ஒரு கோயிலை பார்த்தே நிற்பாங்க நம்ம நேரம். இந்த அம்மா அந்த மரத்தை பார்த்தே நிற்கிது. அந்த அம்மாவுடைய பக்தி. 4 நாளைக்கு முன்னால் காலையில் எழுந்து ஒருத்தர் போன வாரம் தொடர்ச்சியாக பார்த்தேன், 2-3 நாள் எழுந்து குளித்து அவங்க வைராக்கியத்தின்படி எல்லாம் அணிந்து
அந்த கடவுளுக்கு முன்னால் அப்படியே தாழ்த்தி நிற்கிறார். ரோட்டில் யார் போகிறா யார் வரான்னு பார்க்கல, தன்னை தாழ்த்தி எப்படியாவது எனக்கு வாழ்வு கிடைக்குமான்னு அந்த கடவுளுக்கு முன்னால் நிற்கிறாரு. அவர் மனதில் ஒரு கடவுளை கொண்டாந்து நிறுத்தி வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. ஒருவேளை அதே மாதிரி தான் இருந்த நீங்கள் நானும் இன்னைக்கு எத்தனையோ வியாதிகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள் மத்தியில் அமைதியற்ற நிலைமையில் ஒரு அமைதியான சூழ்நிலை நமக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையில் முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுத்துருக்கிற உங்களுக்கு எனக்கும் அந்த ஆண்டவர்கிட்ட எப்படி பக்தி உள்ள மக்களாய் காணப்படுகிறோம். பக்தி உள்ளவன் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சங்கீதம் 3:4 சொல்லுது. பக்தி உள்ளவன்கிறது திருவள்ளியத்தில் சொல்லுது, தமக்கு அன்பானவனை தெரிந்து கொண்டான்னு சொல்லுது. பக்திக்கு அடையாளம் என்னது? அன்பு. வாசிங்க சங்கீதம் 4. பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார்னு சொல்லுது. அதே நேரத்தில் திருவிழியத்தில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் மொழிபெயர்ப்பில் படிச்சுன்னா தமக்கு அன்பானவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒருவேளை அந்த அன்பானவன் யாருங்க? நீங்கள் நான் இந்த வாழ்க்கையில இந்த ஒளி உள்ள வாழ்விற்கு, இந்த சமாதானத்தின் வாழ்விற்கு வந்திருக்கிற 95 விழுக்காடு மக்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் அடைந்து ஏஞ்சலை போல இந்த 2 பேர் கீப் போர்டு போடுறவரா இல்லை, ஒயிட் அண்ட் ஒயிட் போடல, அடுத்த வாரம் போட்டுருவார். இத்தனை பக்தி வைராக்கியம் வந்திருக்கிற நீங்க எல்லாரும் வாழ்க்கையில் பக்தி இருக்கா? இது வேஷங்க. இந்த வேஷம் பரலோகத்துக்கு கொண்டு போகாதுங்க. வாழ்க்கையில் வேஷமா இந்த தெருவில் இவங்க கிறிஸ்தவர்களை ஏற்றுமுன என்ன வாழா தஞ்சாவூர் தவுலுன்னா, ஆனா பைபிள் கையில் வந்த பிறகு என்ன அருமையான பெண்ணாயிட்டாப்பா. எத்தனை பேருக்கு உதவி செய்கிறாம்மா, எத்தனை பேருக்கு அந்த தண்ணி கொடுத்த கொண்டு வீட்டில் வைக்கிறாம்மா, தூரமாக நின்று நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஆன்ட்டின்னு சொல்கிறா, எத்தனை பேருக்கு உதவி செய்கிறா. இதுதாங்க வாழ்க்கையில். இதுதானே பெருமையை விட்டுட்டு, பெருமை என்பது ஏதோ ஒரு வாழ்க்கையில் எங்கேயும் இருக்குது இல்லைங்க. ஒருவேளை நீங்கள் நானும் இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஆண்டவருக்கு ஏற்ற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த ஆண்டவருக்கு அந்த ஏற்ற மக்களாய் நீங்கள் நான் அர்ப்பணிக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்த மாட்டவர். ஆர்சி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா ஃபேன்சி சேவியர் 1700 கப்பலில் ஏறுறார். கப்பலில் ஏற முன்ன அவரை கொண்டு அவங்க தலைமை பொதுவிட்ட போப்கிட்ட கொண்டே விடுறாங்க. அன்னைக்கு இருந்த போப் சொல்கிறார், ஒரு கம்பெனிக்கு மேனேஜராக போகிறார். மேனேஜராக மட்டும் போகக்கூடாது, காஸ்பல் சொல்லணும். மனுஷன் வேலை உலகெங்கு போய் சர்வீஸுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். அந்த அன்னைக்கு இருந்த போப் சொல்கிறார். அவர் வரப்போ கப்பலில் ஏறுறார். கப்பலில் ஏறி கப்பல் வாமிட் வரும். ஹில்ஸில் போனால் இப்படி பெண்டாகி போகிறப்போ வாமிட் வரும். அதேமாதிரி கப்பல் இப்படி மேடு பள்ளும் வேவ்ஸ் அலையில் மேலே போவோம், மேலே கீழே. வாமிட் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, மயக்கமிட்டு இருப்பாங்க. வாமிட் எடுத்த சுத்தம் பண்ணுவாராம் ஒரு முதல் ட்ராவலில் அவங்களுக்கு கொண்டு திராட்சை ஜூஸ் கொடுத்தாராம். அந்த கப்பலை சுத்தம் பண்ணி வந்தாராம். இங்கே ஊழியத்தை செஞ்சால்தான் இன்னைக்கு ஃபேன்சி சேவினி எவ்வளோ காலேஜ், எவ்வளோ கோட்டைகள் இருக்குங்க. தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்புங்க. ஒருவேளை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள மக்களாய் காணப்படுகிறோம். இந்த அர்ப்பணிப்போடு வர்றப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர், அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க தகப்பன் நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே உயர்த்தும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வைக்க அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனத்தினால் அவங்களை நிரப்புங்கப்பா. உன்னை நோக்கி உங்களுடைய சிப்பின் கீழே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அழைக்கிறப்போ நீ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கிற தகப்பன் அல்லவா, நிச்சயமே ஒரு வாழ்க்கை கொடுக்கிற தகப்பன் அல்லவா. இந்த நித்திய திருச்சுவையில்